எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்திக் கொண்டிருக்கோம். அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளையில உங்களை நோக்கி ஜாலிக்குரிய திருவிழாப்பா அன்பின் தகப்பனே, இந்த இருக்கிற நற்கலையில வந்து நிற்கிறோம். கட்டளின் வேடு என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய வேளையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாகவும், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாகவும், நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்களை கருத்தில் கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, என்னை தாழ்த்துகிறேன். என்னை தாழ்த்து மட்டும் உங்களை கருத்தில் கொடுக்கிறப்போ நீரே என்னை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்களோ உங்களுடைய தூய கிருபைக்கும் பராமல் வாசலுக்கு வழிநடத்துங்க. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. புதிய நமக்கே சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நம்பி பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சவுண்ட் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த தினத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நற்கருணை, துன்புறும் மானிடத்தின் காட்டுரிமை சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதாவது கம்யூனியன் ஆஃப் சஃபரிங் ஹியூமனிட்டி என்று சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த தினத்தில். அதில் பிரகாரம் தான் நம்ம இந்த தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக கடைசியாக இப்போ நம்ம ஒரு பாடல் பாடணும் இல்லையா? கெசமேனே என்ற பாடல். கெசமேனேன்னு என்ன தெரியுங்களா? ரத்தம் சூப்பர், உண்மையாவே கை தட்டுங்க. நிறைய ஏதாவது சொல்றீங்களா? அவங்க சொல்றது உண்மைதான். வேற ஏதாவது 2-3 பாயிண்ட் இருக்கு அதுல. அதுக்காக கேட்கிறேன். அதாவது அந்த ஸ்பாட் எதுக்காக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, நீங்க மத்திய இன்னைக்கு வாசித்த மார்க் 14ஆம் அதிகாரம் 17 to 25 வரைக்கும் பார்த்தோமா அதுல இருக்கு. அது மார்க் 14:32 வாசிங்களா? பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி மத்தேயு 26:36 18:1 யாராவது எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 26:36 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. யோவான் 18:1 அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ படிங்களா, வாசிங்களா? யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீடருடன் கூட கெதேரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீடரும் பிரவேசித்தார்கள். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. சரி, கெத்செமனே என்றால் எண்ணெய் எடுக்கக்கூடிய இடம் அல்லது அம்மா சொன்ன மாதிரி பிழியப்படும் இடம் சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆயில் பிரஷர் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்காங்க. ஆயில் பிரஷர். இந்த இடம் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், அந்த இடத்துக்கு பேர் வந்து ரசிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட அல்லது ரத்தம் சிந்துவதற்காகவே கிடைக்கக்கூடிய அந்த இடமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லிட்டு, ஒப்பு கொடுக்க போகிற இடமாக அதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வேதத்துல ஆதியாகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 7-23 வாசிக்க வேண்டாம். 7-23 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாம் எப்படி வாழ்ந்தார், ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நமக்கு முதலாவதாக இருக்கும். இடைப்பட்ட காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா தோட்டங்கள், நிறைய தோட்டங்கள் காணப்பட்டிருக்கோம். கடைசியாக வெளிப்படுத்துற சேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டத்துல என்னமா இருக்கிறது என்பதை அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதன் பிரகாரம் நம்ம கெத்செமனே என்பது சொல்லப்படுவதற்கு அம்மா சொன்ன பிரகாரம் பிழியப்பட்ட ஒரு இடம் அப்படின்றதான் நமக்கு கெத்செமனே என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், நாம வந்து இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறது ஒரு 3 சாப்டர் மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். 1, இயேசுவின் தனிமை, அதாவது பஸ்கா நினைவு கூறுதல். பஸ்கா நினைவு கூறுதல், இயேசுவின் தனிமை. ஏன் இயேசுவின் தனிமை என்று சொல்லி நான் இன்றைய தினத்தில் நான் அதை வைத்திருக்கிறேன் என்றால், ஆனால் உண்மையான தலைப்பு எதுவும் என்றால் பஸ்கா நினைவு கூறுதல் தான் சொல்லணும். இன்றைய தினத்தில் வாசித்த வேத வாசகம் அதுதான். ஏன் இயேசு வந்து தனிமைப்படுத்துதல் என்று சொன்னார் என்றால்,
மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39, 42, 44 வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்களா? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, ம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலுடைய இது என்னை விட்டு நீங்க கூடாததினால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் முந்தின ஆதாமை பார்க்கும்போது முந்தின ஆதாமும் மீறினவர்களாக காணப்படுகிறார். அந்த ஒரு கனிக்காக ஆண்டவருடைய சொல்லை மீறி அந்த கனியை வாங்குகிறார். ஆனால் இயேசு என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆக கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடமாக அந்த இடத்தை அவர் காமிக்கிறார். பஸ்கா நினைவு கூறுதல், அதாவது அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது கடவுள் வந்து தனிமையா போயிட்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளவாக தன்னுடைய குரலை உயர்த்தி கடவுள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணாருன்றதை நீங்க கண்கூடாக இந்த வேதத்துல வாசிக்கும் போது 4 நற்செய்திகளில் வாசிக்கும் போது தெரியும். ஏனென்றால் 4 நற்செய்திகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் கெத்செமனே தோட்டத்துல ரொம்ப சத்தமாக கடவுளை நோக்கி விண்ணப்பித்தார் என்று சொல்லி அதுல தன்னுடைய தகப்பனை அப்பா என்றும் டாடி என்றும் அல்லது அவங்க லாங்குவேஜ்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் அவங்களுடைய லாங்குவேஜ்ல கூப்பிட்டாங்க என்று சொல்லி கூப்பிட்டுருக்கோம். ஆனா கடவுள் ரொம்ப சத்தமா கூப்பிட்டு அவரோடு பேசுறாரு, என்னுடைய சித்தம் அல்ல, ஆனாலும் உன்னுடைய சித்தம் என்னை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளும் என்று சொல்லி அந்த இடத்துல அப்பாவின் இடத்துல அவர் ஒப்படைக்கிறாரு. ஒப்படைத்தது மாத்திரமல்ல, இந்த பஸ்கா நினைவு கூறுதல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகை எதற்காக பண்டிகை உண்டு பண்ணுகிறார் என்றால், தான் செய்வதை, அதாவது பிதா செய்வது தான் செய்கிறோம், தான் செய்வதை தன்னுடைய சீடர்களும் செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பஸ்கா பண்டிகையை முதலாவது அவர் ஒழுங்கு செய்கிறார். ஒரு ஏன் அந்த பஸ்கா பண்டிகை ஒழுங்கு செய்கிறார் அப்படி என்றால், அந்த பாஸ்கா பண்டிகை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல இது விடுதலை பயணம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 7 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், அதுல இஸ்ரேல் மக்கள் எவ்வாறாக இந்த கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வாறாக அவர்கள் உணவுக்காக என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க என்பதை அவர் உணர்ந்து, பழைய ஏற்பாடு காலத்துல அவர் உணர்ந்து புதிய ஏற்பாடு காலத்துல இவர் வந்திருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய நம்முடைய கடவுள் அவர் வரும்போது நம்மளுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய வேதத்துல வாசித்திருக்கிறோம். வாக்கிய விசேஷம் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய பாஸ்கா பண்டிகையாக அதை உண்டு பண்றாரு. அந்த உண்டு பண்ணுவதற்காக அந்த இடத்தையும் அவர் என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அதாவது நம்ம வாசித்த அந்த வேத பாட்டம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல கடவுள் அந்த நற்கருணையை உண்டு பண்ணுகிறார். அந்த நற்கருணையானது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக சமமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக அவர் யோசிக்கின்றார். இரண்டாவதாக, நான் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அது போல பிறரும் தனக்கு செய்யணும் அப்படின்றது ஒரு யோசனை. அதாவது அவர் கால்களை கழுவுகிற சீடர்களுடைய கால்களை கழுவுகின்றார். அதே போல அவர்களும் மற்றவருடைய சீடர்களை கழுவ வேண்டும். அதாவது எதுக்காக என்றால், நாம் எல்லாரும் ஒற்றுமை, நமக்குள்ள வேறுபாடுகள் இல்லை, நாம் அனைவரும் ஒருவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலாவதாக உணவு பசியை தீர்க்கின்றார். இரண்டாவதாக அவர் சீடர்கள் மத்தியில கால்கள் கழுவி நாம் அனைவரும் ஒருவர் தான் என்று சொல்லி தன்னுடைய நிலையை நிறுத்துகின்றார். மூன்றாவதாக தன்னையே பலியாக கொடுக்கின்றார். அதாவது உணவு இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னையே பலியாக கொடுக்கின்றார். அந்த தான் பாஸ்கா பண்டிகையாக நாம் திராட்சை ரசமாக நம்ம
அந்த கூடிய அந்த பாஸ்கா பண்டிகை. இரண்டாவதாக அவர் ஏறெடுத்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இரண்டாவதாக வைத்திருக்கின்றேன். அதாவது ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம வாசித்த மத்திய சுவிசேஷத்தின் பிரகாரம் கெத்செமனே தோட்டத்துல கத்துறாரு, அழுகுறாரு. ஆனா அந்த இடத்துல கேட்கப்படுகிறதா என்றால் பிதாவானவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆறுதலாக யார் அனுப்புகின்றார்? ஒரு தூதரை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறாரு? ஆறுதல் சொல்றாரா? பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கின்றேன். ஒருவர், அதாவது இந்த குஜராத்ல எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எர்த்குவேக் வந்தது. அந்த எர்த்குவேக் அதாவது பூமி அதிர்வு, நிலநடுக்கம் வந்தது. அது வந்து மியான்மர் ஊரை தான் வந்தது. நான் சொல்றது நம்ம இந்தியாவில் நான் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக வந்தது. அதுல எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க. அதுல ஒரு 6 மாத குழந்தை தன்னுடைய தாயினுடைய பாலை குடித்திருந்திருக்கிறாங்க. அப்படியே இடிந்து விழுந்துச்சு. விழுந்த உடனே இந்த தாய் இறந்துட்டாங்க. தாய் இறந்த பிறகு அதனுடைய ரத்தத்தை அந்த குழந்தை 6 மாத குழந்தை தாயின் பாலில் வச்சு குடிச்சிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் கழித்து அந்த இடர்பாடுல இருந்து அந்த குழந்தை மீட்டெடுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை உயிரோடு இருக்கு. அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கு. அந்த குழந்தை அந்த யாருடைய தாய்ப்பால் குடிச்சிருதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியுமா? தாய்ப்பாலா ரத்தமா குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை உயிரோடு இருக்கு. எதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அழுவும் போது தன்னுடைய தகப்பனிடத்திற்கு நேரடியாக போராட்டத்தை ஏறெடுக்கிறார். தகப்பனே, என்னை இந்த பாத்திரத்திலிருந்து, லேசான பாத்திரத்திலிருந்து விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா பிதா அவருக்கு ஆறுதலாக அவரை மனதுடைய தேற்றுதலுக்காக அவரை அனுப்புகிறார். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த 6 மாத குழந்தைக்கு தன்னுடைய தாய் இறந்தது தெரியாது. பாலா அல்லது ரத்தமானது தெரியாம அந்த குழந்தை குடித்து தன்னுடைய உயிரை வைத்திருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த சிலுவையில தொங்குவதற்கு முன்பதாக தன்னுடைய பிதாவினோடு பேசுகின்றார். இந்த லேசான பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக செய்வோம் என்றால் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யுங்க, என்னுடைய சித்தத்தில் அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவருடைய விண்ணப்பத்தை அவர் வந்து மன உருக்கத்தோடும் அங்க வைக்கிறார். ஆனா பிதா அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆறுதலை அங்க கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. இந்த கெத்செமனே தோட்டத்துல அது மாத்திரமல்ல, மார்க்கு இந்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆவது வசனம் வாசிக்கிறார். 36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்றார். என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று கடவுள் சொல்லிட்டாரு. அதே நேரத்துல ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவிடமோ அல்லது அப்பாவிடமோ ஏதோ கேட்குது என்றால் ஒரு அதிகாரத்தோட கேட்பாங்களா அல்லது தாய்மையோட கேட்பாங்களா? அதிகாரத்தோட கேட்பாங்க. பாப்பா இருக்கு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டாங்க, எப்படி கேட்பாங்க? இது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்போம். இன்னும் அடப்பிடிச்சுதான் கேட்கறாங்க. இன்னும் அடப்பிடிச்சுதான் கேட்கும். ஆனா சிறு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தாயிடவோ தகப்பனிடவோ கேட்பாங்க, அதிகாரத்தோடு கேட்பாங்க, இது வேணும், இது வாங்கி கொடுங்க. ஆனால் கடவுள் தன்னுடைய தகப்பனிடத்தில் மன்றாடிதான் கேட்கிறார், எனக்கு இந்த பாத்திரம் நீங்கும்படியாக செய்யுங்க, ஆனா உம்முடைய சித்தம் எதுவோ அது என்ன கொண்டு நிறைவேற்றும். அதாவது ஆபிரகாமுடைய கதை தான் காணப்படுது. ஏனென்றால் ஆபிரகாம் கடவுள் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்குற, உன்னுடைய சந்தையை உண்டு பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தை கொடுக்குற, அந்த குழந்தை எனக்காக பலியிடணும்னு சொல்றாரு. அவன் ஈசாக்க பலியிடும் போது என்ன சொல்றாரு கடவுள? அவன் மேல உன் கையை போடாது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? ஈசாக்கு வந்துடுறான். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? ஒருவேளை கடவுள் நமக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன்
நமக்கும் அதில் கொடுப்பாரோ என்று சொல்லி ஒருவேளை சிந்தித்திருக்கலாம். நான் சொல்வது சிந்தித்து கேட்டிருக்கலாம். கடவுள் அவருடைய ஆறுதல் படுத்தும்படியாக, தேர்தல் படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்களை வழிநடத்துகிறார். முந்தின ஆதாம் தவறு செய்ததுனால்தான் நாம் அனைவரும் தவறு செய்திருக்கிறோம். ஆனால் பிந்தின நம்முடைய கடவுள் அதை திருந்த செய்து அதை எல்லாவற்றையும் அழித்து அதை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும், அதாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வெளிப்படுத்திருக்கின்றார். நம்ம கடந்த நாட்டிக மத்தியத்தில் கூட நம்ம வேத இதில் வாசித்து போனோம். கிறிஸ்துவ நாயகத்தில் கூட ஒரு கைதை குடியின் மேல ஏறிதான் வருவார். ஏன் அந்த கைதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? கடந்த வாரம் பார்த்திருப்பீங்க. ஏன் அந்த கைதை குடி தேர்ந்தெடுக்கிறார்னா அவர் தாழ்மையை புரியல தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர் அந்த கழுதையை இது பண்ணுகிறார். அதாவது என்னைப்பார் யோகம் வரும் சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம். என்னைப்பார் யோகம் வரும் எல்லாம் படிக்கலாம். அந்த கழுதையை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அதுவும் அவருடைய கழுதை கிடையாது, வேற ஒருத்தருடைய போயிட்டு கடன் தான் வாங்கிட்டு வராங்க. அந்த கழுதைக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் திட்டத்தை கூட கழுதை தான் திட்டுவோம். அந்த கழுதைக்கு அவர் ஒரு பவர் கொடுக்குறாரு. அந்த ஒரு கழுதைக்கே கடவுள் பவர் கொடுக்கும் போது நம்மளாம் என்ன ஏமாத்துறோம்? நமக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருப்பாரு கடவுள், சரியா? நமக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருப்பாரு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் தன்னுடைய பிதாவின் இடத்துல கேட்கும் போது அவர் உங்களுடைய சித்தம் சொல்லிட்டாரு, தூதரே அமிச்சிட்டாரு, இவரும் ஆயத்தமாகிட்டாரு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாகிட்டு வெளியில வரும்போது தன்னுடைய சீடர்களை பார்க்கிறாரு. தன்னுடைய சீடர்கள் என்ன செய்யறாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? 1 மணி நேரமாவது ஜபிக்க முடியாதா கேட்கிறாரு. அந்த 1 மணி நேரம் ஜபம் தான் அவங்க கிட்ட கேட்கிறோம். அந்த 1 மணி நேரம் ஜபம் தானே அவங்க கிட்ட கேட்கிறோம். ஏன்னா கடவுள் அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துல கடவுளோட தன்னுடைய பிதாவோட அப்பாவோட பேசும்போது எந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. அதே பேசிட்டு வந்த பிறகு தன்னுடைய சீடர்களை பார்த்து 1 மணி நேரமாவது நீங்க ஜபிக்க கூடாதா, எனக்காக அல்ல இந்த மக்களுக்காக ஜபிக்க கூடாதா என்று சொல்லி கேட்பிருப்பாரா? கேட்டுக்க மாட்டாரா? கேட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? அதோட முடிஞ்சதுங்களா? நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா யூதாஸ் வர வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்ம போல ஏன்னா யூதாஸ் வர வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர் பிரியமா இருக்குல்ல. 1 கொரிந்தியர் 3ஆவதாக நான் சொல்லிடுறேன். 3ஆவதாக அர்ப்பணிப்பு, அதாவது எதிர்காலத்தை முன்னோக்கி பார்ப்பது என்று சொல்லி நான் வைத்திருக்கின்றேன். அதுல வந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 30 வரைக்கும் வாசிங்களா? இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் வானப்படுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை தானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் உள்ளதென்று நிதானத்தை அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எச்சரிக்கை கொடுக்கிறாரு. கவனம் நடக்கும் போது எப்படி வரணுமா? இந்த பாத்திரத்துல நம்ம கை வைக்கும் போது பரிசுத்தத்தோட வரணும். அப்படி வரல அப்படின்னா அதனாலதான் நான் எதிர்காலம் சொல்றது வச்சாங்க. எதிர்காலம் முன்னோக்கி பார்வையை சொல்லி வச்சாங்க. எதற்காக அந்த எதிர்காலம் அல்லது முன்னோக்கி பார்வை சொல்லிட்டு வச்சது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை கம்யூனியன் தானே, நேரா போயிடலாம், கம்யூனியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருவிழந்து தானே சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. நக்கருன்றது அதான். ஏன்னா கடவுள் நமக்காக ரத்தத்தை சிந்தத்திற்கு முன்பதாகவே பாஸ்கா பண்ணி உண்டு பண்ணி உணவாக்க நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள போகிற நம்ம எச்சரிக்கையோடு போனோமா? அதனாலதான் அந்த வசனத்தை நாங்கள் கொடுத்தோம். எச்சரிக்கையின் வசனம் தான் அது. அந்த எச்சரிக்கை ஒரு வேளை நம்ம தவறு செய்து வைத்து நம்ம வந்து கம்யூனியன் திருவிழந்து எடுத்தோம் என்றால், நற்கனை எடுத்தோம் என்றால் நமக்கு எப்படி இருக்குமா? வியாதிகள் வருமா? துன்பங்கள் வருமா? ஒரு வேளை நித்திரை கூட, அதாவது மரணம் கூட வர்றதுக்கு, தூங்கத்துக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம திருச்சபையில தான் பண்ணுவோம். அதான் விஷயம். அதுதான் நான் சொல்லல, கடவுள் தான் சொல்றாரு.
அதே மாதிரி 1 கொரிந்தியர் 11:26 மட்டும் படிங்களா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம திருவிருந்து நற்கருணை நம்ம பெற்றுக்கொள்ள போகும்போது அவருடைய திரும்ப வர அளவுக்கும் நம்மளுடைய சிந்தனை அதான் இருக்கணும். ஒழுக்கமா நம்மளுடைய நடக்கையிலிருந்து சிந்தனையிலிருந்து எல்லாமே நம்ம வந்து கடவுளுக்காக அதை அர்ப்பணித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைய நம்ம பார்த்தது என்னென்றால் பாஸ்கர் பண்டிகையும் இயேசுனுடைய தலைமையும், அதாவது எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும், அல்லது நம்முடைய கால்களை கழுவின தேவன் அவர் என்ன செய்திருக்காரோ அதை நம்மளும் செய்யணும், ஒற்றுமையா இருக்கணும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் செய்யணும்ன்றது. அதுக்கு அடுத்ததாக நம்ம அவருடைய நற்கருணையில் பங்கு பெறும்போது நம்ம உத்தமமாக நம்ம நற்கருணையில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய முந்தின ஆதாம் செய்தது போல நம்ம கடவுள் நம்ம செய்யல. பிந்தின ஆதாம் நமக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் நமக்கு ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பானமாகவும் ரத்தத்தை நமக்கு பானமாகவும் சரீரத்தை நமக்கு உணவாகவும் கொடுத்து தன்னையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறதுனால, நற்கருணை நம்ம பங்கு பெறுவதனால தன்னை தாழ்த்தி முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆதி காலத்துல புளிப்பில்லாத அப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பார். அதாவது நான் சொன்னேன், யாத்திரா காலத்துல புளிப்பில்லாத அப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார். அந்த அப்பத்தை கடவுள் மாற்றி தான் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மார்க்கு இதுல சுவிசேஷம் 11:11 வாசிங்களா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எங்க? பெத்தானியாவுக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்காரு? அப்போ கடவுள் பெத்தானியாவில் இருந்திருக்காரு. பெத்தானியாவில் இருந்து தான் பாஸ்கர் பண்டிகைக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்போ பாஸ்கர் பண்டிகை ஏற்பாடு பண்றதுக்கு முன்பதாக நம்மளுடைய எக்ஸ்டேனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் பாஸ்கருக்கு வராரு. அங்க வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நற்கருணை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், எதுக்காக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 14:13-17 மட்டும் வாசிங்களா. ஏன்னா நம்ம சொல்லுவோம், சாப்பிடும்போது கூட சாப்பிட்டு தான் சாப்பிடலாம், அல்லது சாப்பிடும்போது கூட சாப்பாடு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பெரியவங்களை வயசானவர்கள் இன்னைக்கு குறிப்பாக வாசிக்கலாம். அப்போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இடத்துல இன்னைக்கு பெற்றோர், அதாவது இல்லம், பெற்றோர் இல்லம் நிறைய இருக்கு இன்னைக்கு. சில இடங்கள்லாம் போகும்போது பார்க்கும்போது பெற்றோர் இல்லங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப கொஞ்சம் பயமாகவே இருக்கு. நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தேகங்கள் எப்படி இருப்பாங்க, அல்லது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற போது நம்ம அங்கே பார்க்கும்போது அவர்கள் மத்தியில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பெற்றோர் இல்லங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு. அனாத ஆசிரமங்கள் நிறைய இருக்கு. அனாதாசிரமம் என்பது கூட நம்ம சொல்லிக்கலாம். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஜவாதி மலை, ஈரோடு இருக்காங்க, யாரா தெரியும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜவாதி மலை, இந்த மாதிரியான மலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் இல்லம் கிடையாது. இந்த 6 வயசுலயே அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து திருமணம் பண்ணிடுவாங்க. இங்கே சொன்னா தெரியல, இது சொன்னா என்ன சொல்ல தெரியல. 6 வயதுலேயே திருமணம் செய்திருவாங்க. 6 வயசுல திருமணம் பண்ணிட்டு, அதாவது அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 6 வயதுல திருமணம் செய்து முடிச்சிருவாங்க. தன்னுடைய மனைவி கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க வீட்டில் வந்து புருஷ மனைவியாக தான் இருக்கணும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, தன்னுடைய கணவனை பிடிக்கல, தன்னுடைய மனைவி பிடிக்கல அப்படின்னா வேறு திருமணம் செய்திக்கலாம். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கொல்லிமலை, ஜவாதி மலைகள்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம், நிறைய சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அது. அந்த இடத்துல நம்முடைய மிஷனரிக்கு பணி செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களோ அல்லது சிறு பிள்ளைகள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் முக்கியவாசி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே விடுவோம். ஃபோட்டோ பார்த்துருவேன், நான் போனதில்லை, ஃபோட்டோ காமிப்பாங்க மிஷனரிக்கு, பாருங்க அப்படி இருக்காங்க, அவங்களாம் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் அனாதையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெனரேஷன் கல்வி கற்பிதல் கிடையாது.
இப்போதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்கிறாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்கிறாங்க. அடுத்து இங்கே சொன்னா இல்லை நீங்கள் வரல முடியும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே இப்போதான் படிக்கிறாங்க. அங்கே நம்மளுடைய கிறிஸ்டருங்க அங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய பிள்ளைங்க அதில் படிச்சுட்டு இன்னைக்கு 10th வரைக்கும் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இந்த வருஷம் 10th எக்ஸாம் எழுதிருக்காங்க. அவங்க சொல்ற என்னன்னா நாங்கள் 10th எக்ஸாம் எழுதிருக்கோம், எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ இடத்துல இல்லங்கள் நிறைய இருக்கின்றது. அனாதை இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள். எத்தனையோ பெற்றோர்கள் கைவிடப்பட்டிருக்காங்க. பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுப்பது கிடையாது. பெற்றோர்கள் பார்த்தா நீதன அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா கடவுள் தெளிவா அந்த ஆதி காலத்துல இருந்து, அதாவது யாத்ராகம் அன்றைக்கே இஸ்ரவேல் மக்களுக்கு வழிநடத்தின தேவன் நம்மளையும் வழிநடத்தணும் சொல்லிட்டு தான் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நமக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ருசியுள்ள ஒரு உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் தனியை அர்ப்பணித்து கொடுக்கிறார் என்று சொல்லி நமக்கு காணப்படுகிறது. அதுல யோவான் என்ற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம் மட்டும் பாருங்களா. யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஜீவ அப்பம் நானே. நம்மளுடைய பேசக்கூடிய வார்த்தையும் அவருடைய வார்த்தை தான், சுவாசிக்கக்கூடியது அவருடையதான். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒவ்வொரு இதுவாக இருக்கும். நம்முடைய தலைமுறைகள் எப்படி வருவாங்களோன்றது நமக்கு தெரியாது. இங்கே சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன மாத்தூரில் நம்ம இருக்கிறோம். சின்ன மாத்தூரில் அந்த குப்பை கிழங்கு இருக்கிறீங்களா, குப்பை கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கடந்த 3ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் 1ஆம் தேதி நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். சரி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தாக்கா ஒரே பொலிஷனாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது அடிக்கிற வாட்டி நமக்கு வந்து நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரு அல்லது 3 கிலோமீட்டருக்கு தூரமாக தான் அந்த குப்பை கிடங்கு வைக்கணும். ஆனால் 5 வருடமாக லைசன்ஸ் இல்லாமல் அந்த குப்பை கிடங்கு வைத்திருந்தாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, வாங்க அது மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த இடத்துல மாடி வீட்டுலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அங்கே சாம்பிள்லாம் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து விடலை. மக்கள்னா அந்த வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் விடலை. அதனால எங்களை கூப்பிட்டா நான் போனேன். நானும் தான் போயிருந்தேன். அன்றைக்கி காலையில் ஒரு 6:30-7 மணி இருக்கும். போகும்போது என்ன கேட்கும்போது, சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க. நான் சொல்லுவது ஜென்ஸு லேடிஸ், ஒரு சின்ன பெண்ணு தான், சின்ன ஒரு பெண்ணு, நம்ம ஏற்ற மாதிரி இருப்பாங்க பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, சார் எனக்கு இருக்கக்கூடிய அந்த மண் சாயில் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாக்கா அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய அந்த மண் கெட்டு போச்சு, மண்ணுடைய தரம் போயிடுச்சு. இந்த இடத்துல சுவாசிக்க கூடாது, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுவாசிக்க கூடாது. ஒருவேளை பிரெக்னண்டா இருந்தா அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரே டென்ஷனாவோ கோபமாவோ அப்படிதான் பிறக்க குழந்தை. எப்படி பேசுறீங்க, ஏன்னா சின்ன பொண்ணு அது, என்ன அப்படி பேசுறீங்க ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வட்டாரம் இருக்கக்கூடியவர்கள்லாம் போயிட்டு கேட்டு பேசணும் அப்படின்னா எது கேட்கும்போது அவங்க சீக்கிரம் சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, குழந்தை பிறந்தா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுவாச கோளாறு வரும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, புற்றுநோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம இங்கே தான் இருக்கிறோம், நமக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க. நான் சொல்றது ஏப்ரல் 1ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் சரி என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா போது அவங்க சொன்னாங்க, சார் இது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் டுடே, தமிழ் பேப்பரில் கூட யாரும் பார்க்கறதில்ல. அதில் தமிழ் பேப்பரில் போட்டுருவோம் சொல்லி எதுவும் பார்க்காதீங்க. தமிழ் பேப்பரில் கூட எதுவும் பார்க்கறதில்ல. அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் போட்ட பிறகு போட்டு 2வது நாள் நாங்கள் போய் நிற்கிற எப்போ சீல் வச்சுருக்காங்க. யார் சீல் வச்சிருக்காங்கன்னா சுற்றுப்புற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அவங்க வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சுவாசமும் அவரு தான், உணவும் அவரு தான். நமக்கு வந்து ஏதேன் தோட்டத்தில் நமக்கு கொடுத்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே நம்ம விடல, எச்சமேன தோட்டத்தில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. எச்சமேன தோட்டத்தில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமக்காக உணவாக கொடுத்துருக்கிறார். அந்த உணவையும் அப்பத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டும்னா நமக்கு இதுதான் இருக்கு.
அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய குப்பை போடுறோம், அது என்ன செய்யறாங்கிறது நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்ம பக்கத்துல தான் அதை எரிக்கிறாங்க. அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்றது நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்கும்போது தான் இப்போ தெரிஞ்சது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதனால அவங்களோட முடியாது, அதிகமாக பெண்கள் தான் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அது போயிடுச்சு. நான் சொல்லிக்கிறேன், ஒரு நாள் நீங்கள் வாங்க, எங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்க மாதிரி நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அது போட்டு டேரக்டாக வர சொல்லிட்டு வரேன் சார், நான் கண்டிப்பாக வரேன், நீங்கள் என்னைக்கு சொல்லிக்கலாம் நீங்கள் வரேன். நான் வரும்போது சொல்கிறேன், நீங்கள் யாராவது வந்து ஒரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கணும். ஏன்னா அது நமக்கு கூட இருக்கக்கூடிய நமக்கு தெரிவித்துக்காக தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய நற்கருணையை நாம் தெருவில் நம்ம பங்கு பெற போகிறோம்னா அதை எப்படி பெறப்போகிறோம், எதற்காக பெறப்போகிறோம் ஒன்று, அல்லது கடவுள் நமக்காக தன்னை அர்ப்பணித்து நீங்க எல்லாம் எப்படியாக இருக்க வேண்டும், நீங்க எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், நீங்க எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கடைபிடித்து நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்ம விருப்பப்படுகிறார் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாத தகப்பனே, இந்த இரவு வேளையில உங்களோடு தியானிகளை தெரிவித்ததற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த இடத்துல நாங்கள் உங்களை ருசி பார்க்கும்படியாக நீர் சீடர்கள் கல்வினது போல சீடர்களுக்கு நீங்க ஏற்படுத்தின உறவை போல நாங்களும் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர்களையும் சகோதரர்களையும் அனைவரும் நாங்கள் பாதுகாக்கும்படியாக, இயற்கை சூழ்நிலைகளை நாங்கள் பாதுகாக்கும்படியாகவும், இயற்கையை நாங்கள் பாதுகாக்கும்படியாகவும், இயற்கை சூழ்நிலைகள் எங்களை அவர்கள் பாதுகாக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று தினத்தில் நாங்கள் பார்த்த இந்த 3 நற்கருணைகளில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக, அதை வழிநடத்தும்படியாக நீர் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. எங்களுடைய சபங்களை விண்ணப்பங்களை அங்கீகரித்து கொடுத்தார். துதிகான சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபங்களை நம்பிக்கையாவே. ஆமென்.